அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். அப்பாடா, காலையில் வந்ததும் கடையை திறந்து ஊதுபத்தி ஏற்றி சூடம் கொளுத்தி சாமியை கும்பிட்டாச்சு. கடவுளே, அப்பனே, முருகருமானே, இன்னைக்கு வியாபாரம் நல்லா நடக்கணும். கஸ்டமர் வந்துட்டார், வியாபாரத்தை பார்ப்போம். அப்பாடா, பல்காக ஒரு வியாபாரம் முடிஞ்சிச்சு. என்னது, ஒரு 4-5 பேர் கூட்டமாக வர்றாங்க. ஆஹா, இன்னைக்கு சூப்பர் வியாபாரம் தான். வாங்க 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 வாங்க. வாங்க தானே வந்திருக்கோம். அதான் வாங்க வாங்கன்னு. சீக்கிரமாக கொடு. எது வேணும் கேளுங்க, கொடுக்குறேன். மாமூல் வேணும், கொடு. என்னது, மாமூலை? அதெல்லாம் நம்ம கடையில் விற்கிறது இல்லைங்க. ஏய், என்ன எங்ககிட்டயே நக்கலா? இங்கே இருக்கிற எல்லா கடையிலையும் மாமூல் வசூல் பண்ணிட்டு வரோம். நீயும் எடு. எதுக்கு? 20 வருஷமாக இங்கே கடை போட்டிருக்கேன். யாரும் வந்து இது வரைக்கும் என்கிட்ட மாமூல் கேட்டதே இல்லையே. புதுசாக வந்திருக்கிற நாங்கள் கேட்போம், கொடுத்து தான் ஆகணும். நான் முதல் போட்டு கடைக்கு வாடகை கொடுத்து வியாபாரம் பண்ணுறேன். உங்களுக்கு எதுக்கு மாமூல் கொடுக்கணும்? இது எங்கள் ஏரியா. ஏய், ரொம்ப பேசின கடை இருக்காது. மரியாதையா 5000 ரூபா மாமூல் எடு. 5000 ரூபாயா? எங்க கடையோட ஒரு நாள் வசூலே 2000 ரூபா தாங்க. அதெல்லாம் தெரியாது. 5000 ரூபா எடுக்கிறியா இல்லை கடையில் இருக்கிற பொருளெல்லாம் அள்ளிட்டு போட்டுமா? ஆஹா, ஏங்க, நான் உங்கள் கட்சிக்கு தாங்க ஓட்டு போட்டேன். ஓட்டு போட்டல்ல, அப்போது மாமூலையும் போடு. கொடுக்க மாட்டேன். டேய், அண்ணனுக்கு 2 காட்டு. டிஷு, டிஷு. எம்மா, எப்பா, எம்மா, எப்பா, தரங்க தரங்க, பணத்தை தந்துடுறேங்க. ஆஹா, ஒரு மாதமாக வாடகைக்கு சேர்த்து வச்சுருந்த 5000 ரூபா போச்சேய்யா, போச்சேய்யா. 1 hour later. எப்பா, அடிக்காதப்பா, வலிக்குதுப்பா, எப்பா, அடிக்காதப்பா. ஏண்டா பண்ணாட பரதேசி, எப்பா, ஏன்பா என்ன திட்டுறீங்க? உன் பேச்சை கேட்டுட்டு தானடா நான், உங்கள் அம்மா, உங்கள் தாத்தா, பாட்டி எல்லாரும் ஒட்டு மொத்தமாக போய் ஓட்டு போட்டோம். இப்போ அதுக்கு என்னப்பா? டேய், ஜெயிச்சதும் கடைக்கு வந்து மாமூல் கேட்டு என்ன அடி துவச்சி 5000 ரூபா வாங்கிட்டு போயிட்டாங்கடா. அதுக்கு என்னங்க சொல்கிறீங்க? ஆமாண்டி, இன்றைக்கி கடை திறந்த உடனே வந்து நாங்கள் தான் இந்த ஏரியா ஆள், மரியாதையாக பணத்தை கொடுன்னு சொல்லி என்ன அடித்து வாங்கிட்டு போயிட்டாங்கடி. அட கேரகமே, இது என்ன அநியாயமாக இருக்குது? ஓட்டும் போட்டு இவங்களுக்கு மாமூலும் கொடுக்கணுமாக்கும். எல்லாம் இந்த இவனால் வந்தது. எப்பா அடிக்காதப்பா, வலிக்குதுப்பா. யோ, நிறுத்தியா? என்னது, யோவா? ஆமாம், தெரியாமல் தான் கேட்குறேன். நான் தான் ஓட்டு போடுன்னு சொன்னேன். நீ ஏன் போட்ட? ஏன் உனக்கு சொந்தமாக யோசிக்கிற அறிவு இல்லையா? ஆஹா, நார பயலை என்ன கேள்வி கேட்குறான். அவன் கேட்டதில் என்ன தப்பு இருக்குது? பாப்பா வா, இந்த அநியாயத்தை நீயே கேளு. எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். புள்ள சொன்னிச்சு, பேரும் சொன்னிச்சுன்னு சொல்லி போய் ஓட்டு போடுறீங்களே, உங்களுக்கு சொந்தமாக யோசிக்கிற அறிவே இல்லையா? என்னப்பா சொல்கிற? பின்ன என்ன, யாருக்கு ஓட்டு போட்டால் என்ன நடக்கும், யார் நமக்கு நல்லது பண்ணியிருக்காங்க, இனிமே பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காமல் பேரை சொன்னான், பேத்தி சொன்னிச்சின்னு, புள்ள சொன்னிச்சு அப்படின்னு சொல்லி போய் ஓட்டை போட்டுட்டு வந்தால் உதைக்காமல் என்ன பண்ணுவாங்க? ஆஹா, ஆமாம், நீ மனுஷனாக பிறந்ததுலேருந்து உனக்கு எந்த விஷயத்துலையாவது சுதந்திரம் இருக்கா? எங்கப்பா இருக்குது? எந்த ஒரு விஷயத்துலையும் அது மட்டும்தான்பா மிஸ்ஸிங். ஆனால் ஓட்டு போடுறது, அதில் உனக்கு சுதந்திரம் இருக்குல்ல. நீ நினச்ச ஆளுக்கு நீ ஓட்டு போடலாம். அந்த சுதந்திரத்தை ஏன் பேரன், பேத்தி, புள்ளன்னு சொல்லி ஏன் விட்டு கொடுக்குற? கரெக்டாக சொன்னியப்பா. ஓட்டுங்கிறது இன்றைக்கி போட்டுட்டு அடுத்த வாரம் திருப்பி போய் போட போகிறது கிடையாது. மறுபடியும் ஓட்டு போடணும்னா 5 வருஷம் ஆகும். இந்த நாட்டில் மனுஷனுக்கு இருக்கிற ஒரே சுதந்திரம் ஓட்டு போடுறது தான். அந்த சுதந்திரத்தை கெடுக்கிறது பிள்ளையாக இருந்தாலும் சரி, மகனாக இருந்தாலும் சரி, பேரனாக இருந்தாலும் சரி, பேத்தியாக இருந்தாலும் சரி, அதுக்கெல்லாம் நாம் செவி சாய்க்கவே கூடாது. 15 வயசு பையன் சொல்லி 40 வயசு ஆள் போய் நீ ஓட்டு போட்டிருக்கியே, அவனை விட உனக்கு 25 வயசு அதிகம். 25 வருஷ அனுபவத்தில் நீ என்னத்தை யோசிச்ச? நீ மட்டும் இல்லை, நிறைய பேர் இப்படி தான் பண்ணிட்டு இன்றைக்கி அவதிப்பட்டுருக்காங்க. நீ இந்த நாட்டில் தானே வாழ்கிற. இந்த நாட்டில் யார் என்ன பண்ணுறாங்க, ஆட்சி எப்படி போகுது,
என்னென்ன நன்மைகள் இருக்குது என்னென்ன தீமைகள் இருக்குன்னு உனக்கு தெரியாதா? இதையெல்லாம் யோசித்து அதுக்கப்புறம் தான் நீ ஓட்டே போடணும். அவ்வளோ பெரிய ஒரு உரிமையை போயிட்டு பேரன் சொன்னான், பேத்தி சொன்னிச்சு, புள்ள சொன்னாங்கன்னு சொல்லி போய் சாதாரணமாக போட்டுட்டு வர்றீங்களே. ஒரு ஓட்டோட மதிப்பே உனக்கெல்லாம் இன்னும் தெரியல. அந்த மதிப்பை தான் அவனுங்க உன்னை அடித்து தெரிய வச்சுட்டு போயிருக்காங்க. அடுத்த தேர்தல்லையாவது சிந்திச்சு ஓட்டு போடு. டேய், நீ ஏன்டா அழுவுற? இல்லைப்பா, உன்னையவே அடிச்சிருக்காங்கன்னா நான் அந்த கட்சிக்கு ஓட்டு போட சொன்னது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தான்ப்பா எனக்கு தெரியுது. ஆர்வக்கோளாறில் உங்களை ஓட்டு போட வச்சு இப்போ அடியும் வாங்க வச்சிட்டேன்பா. என்னை மன்னிச்சிருங்கப்பா. பாத்தியா, உன் பையன் திருந்திட்டான். இனிமே நீயும் உன்னை திருத்திக்கோ. ஆஹா, பிள்ளையோ பேரனோ பேத்தியோ பிடிச்சதை கேட்டால் வாங்கி கொடுக்கலாம். அதை விட்டுட்டு பாசங்கிற பேரில் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு உரிமையையும் இழந்துடக்கூடாது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.